வணக்கம் நண்பா. TNUSRB லேட்டஸ்ட் செய்திகள். மே 28 வெளியான தகவல். எஸ்ஐ பணிகளுக்கான தேர்வு குறித்து குழப்பம். பழைய முறையிலா நீதிமன்றம் அறிவுறுத்தியபடி நடத்தப்படுமா? போலீஸ் எஸ்ஐக்கான தேர்வு வழக்கமான முறையில் நடைபெறுமா அல்லது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியபடி புதிய முறையில் நடைபெறுமா என 3 லட்சம் தேர்வர்கள் குழப்பத்தில் உள்ளனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 1299 எஸ்ஐ காலிப்பிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த மாதம் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இதையடுத்து சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பித்தனர். வழக்கமாக காவல்துறையில் 2ஆம் நிலை, முதல் நிலை மற்றும் தலைமை காவலர்களாக பணியில் உள்ளவர்களுக்கும் எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிப்பார்கள். இவர்களுக்கு 20% ஒதுக்கீடு வழங்கப்படும். மீதமுள்ள 80% பொதுத் தேர்வர்களுக்கு கிடையாது. காவலர்களாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு, உளவியல் தொடர்புடைய கேள்விகள் கேட்கப்படும். அவர்கள் ஏற்கனவே உடல் தகுதியை நிரூபித்து காவல் பணிக்கு சேர்ந்தவர்கள் என்பதால் உடல் தகுதி தேர்வு கிடையாது. ஆனால் பொதுப்பிரிவில் வருபவர்களுக்கு கூடுதலாக உடல் தகுதி தேர்வு நடத்தப்படும். அவர்களுக்கு சட்டம் தொடர்பான கேள்விகள் இருக்காது. பொதுப்பிரிவு மற்றும் பணியில் உள்ள போலீசாருக்கு தனித்தனி தேர்வு மற்றும் தனித்தனி மதிப்பெண் வழங்கப்படும். அதில் தேர்வானவர்களுக்கு எஸ்ஐ பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை சீனியாரிட்டி வழங்கப்படும். ஆனால் 20% ஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அனைவரும் தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் முதலில் வைக்கப்பட்டு அதன் பின்னரே பொதுப்பட்டியலில் உள்ளவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இடம்பெறுவார்கள். இதுவரை இப்படித்தான் நடந்து வருகிறது. ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி இடம்பெற வேண்டும் என்ற வகையில் தீர்ப்பு வழங்கியது. அப்படி பார்த்தால் 20% ஒதுக்கீட்டில் தேர்வாகும் காவலர்களுக்கு பின்னடைவு ஏற்படும். எனவே வழக்கம் போல் தனித் தேர்வாக நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பழைய முறைப்படி சீனியாரிட்டி வழங்கப்படுமா அல்லது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஒரே தேர்வு, ஒரே மதிப்பெண் என்ற வகையில் தேர்வு நடத்தி அதில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மொத்த பேரும் சீனியாரிட்டி அடிப்படையில் வைக்கப்படுவார்களா என சுமார் 3 லட்சம் தேர்வர்கள் குழப்ப நிலையில் உள்ளனர். இது தவிர எதிர்பார்த்தபடி அடுத்த மாதம் 28, 29ஆம் தேதிகளில் தேர்வு நடத்தப்படுமா என்ற குழப்பமும் உள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும், ஆனால் எந்த முறையில் நடைபெறும் என இதுவரை உறுதியாகவில்லை என்றனர். எஸ்ஐ தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் 4ஆம் தேதி வெளியிட்ட நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதன் பின்னரே வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை போன்றப்போ TNUSRB எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.